السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய நோன்புகளை ஒன்றின் ஒன்றாக வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய கடமை இஷாவை நிறைவேற்றி மேலும் அல்லாஹ்விடத்திலே உபரியான நன்மை எதிர்பார்த்து கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு விருப்பமான ஒரு மார்க்க சபையில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று கூறி என்னுடைய இந்த வார்த்தையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் ஜிஹாத் மற்றும் பத்ர் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக 2 நாட்கள் நாம் பேச இருக்கிறோம். இதுல இன்றைய தினம் இஸ்லாத்தின் பார்வையில் ஜிஹாத் என்ற தலைப்பையும், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இஸ்லாத்தின் பார்வையில் பத்ர் சம்பந்தமான அந்த தலைப்பிலே சில விளக்கங்களை நாம் பார்த்திருக்கோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஜிஹாத், இந்த ஜிஹாத் என்ற வார்த்தை உலக அளவிலே மிக பயங்கரமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. ஜிஹாத் என்ற வார்த்தையை சொன்னாலே அது பயங்கரவாதம், தீவிரவாதம் என்ற அளவுக்கு கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்திற்காக மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அது ஒரு பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்தை முறையாக கற்று அதன் அடிப்படையிலே நம்முடைய காரியங்களை அமல் செய்து சரியான கல்வியை மக்களுக்கு தஅவா செய்திருந்தோம் என்று சொன்னால், நாம் மார்க்கத்தை சரியான உலமாக்களிலிருந்து படித்திருந்தோம் என்று சொன்னால், அந்த அடிப்படையிலே மக்களுக்கு எடுத்து சொல்லினோம் என்று சொன்னால், இப்படி ஒரு உலகளாவிய ஒரு கடுமையான சொல்லாக, பயங்கரமான சொல்லாக இந்த வார்த்தை இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், பொதுவான பார்வை ஜிஹாதுக்கு என்ன? ஆயுதம் ஏந்திய போர். எப்படி? ஆயுதம் ஏந்திய போர், இதுதான் பொதுவான பார்வையாக இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை பிரயோகம் வருவதற்கு காரணம், இஸ்லாத்தினுடைய குறிப்பாக குர்ஆனுடைய சில வசனங்களை தப்பும் தவறுமாக விளங்கி அல்லது யாரிடத்தில் கல்வி கற்கக்கூடாதோ அப்படிப்பட்ட அந்த கல்வியாளர்களிடத்தில் கல்வி கற்று தானும் தவறாக விளங்கி மக்களுக்கு தவறாக எடுத்து சொல்லுவான் காரணம். உதாரணமாக 2 வசனம் சொல்கிறேன். திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், போரில், அதாவது காஃபிர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அதே போல குத்திப அலைக்கும் கித்தால், எப்படி குத்திப அலைக்கும் சியாம் என்று சொல்கிறோம். ரமலான் மாதத்துல நோன்பு கடமை அல்லாஹ் எப்படி சொல்றான்? குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், அப்படி மாதிரி குத்திப அலைக்கும் கித்தால் என்ற வார்த்தை, போர் செய்து உங்கள் மீது கடமை. இப்படி 2 வாசகங்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க? அதை தானும் தவறாக விளங்கி தவறானவர்களிடத்திலே படித்து அதை தவறாக நடைமுறைப்படுத்தி மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வடைய விளைவு இன்றைக்கு பல இளைஞர்களிடத்திலே இந்த வழிகட்ட சிந்தனை உடையவர்கள் இதை ஒரு பயங்கரவாதமாக, காஃபிர்களுக்கு எதிராக புனித போர் செய்ய வேண்டும் என்ற அளவிலே ஒரு பிரச்சாரம் செய்து இப்படியான ஒரு கருத்தை, வழிகட்ட சிந்தனையை இளைஞர்கள் மத்தியிலே குறிப்பாக இருக்கிறார்கள். இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு என்னவென்று சொன்னால், அதாவது உலகளாவிய முஸ்லிம் விரோதிகள் இதே வார்த்தையை தவறாக விளக்கமாக எடுத்துக்கொண்டு இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம், குறிப்பாக இந்தியாவிலே சங்பரிவார கும்பல் செய்யறாங்க. இஸ்லாம் என்பது ஜிஹாத் என்று சொல்லி ஒவ்வொரு காஃபிர்களை இஸ்லாம் அல்லாஹ்வை வெட்ட சொல்கிறது, கொல்ல சொல்கிறது என்பதாக அவர்கள் தப்பும் தவறாக விளங்குகிறார்கள். அதனால தான் இன்றைக்கு ஒருபுறம் மார்க்கத்தை இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை தவறாக புரிந்தது, இன்னொரு இஸ்லாத்தின் விரோதிகள் தவறாக புரிந்தது. அதனால்தான் இன்றைக்கு உலக அளவிலே இது பயங்கரமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுது. ஆக நாம் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்று சொன்னால், உண்மையிலேயே ஜிஹாத் என்றால் என்ன? அந்த ஜிஹாத் யார் மீது கடமையாகும்? எப்பொழுது கடமையாகும்? யார் அதை செய்ய வேண்டும்? யார் அதற்கு தலைமை தாங்க வேண்டும்? இது எல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே சுருக்கமான சில விளக்கத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்ப ஜிஹாதுடைய பொருளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு பொருள் எப்படி வந்துன்னா, முயற்சித்தல். ஜஹத அப்படின்னா முயற்சித்தான், முயற்சித்தல்,
போராடுதல், அதே மாதிரி அர்ப்பணித்தல், உழைத்தல், பாடுபடுதல், இது மாதிரியான கருத்துக்களிலே வருகிறது. ஆனா இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்லாத்துல எப்படி பயன்படுத்தப்பட்டது என்பதையெல்லாம் நமக்கு அது குறித்த அறிவு கிடையாது. ஆனால் போரிடுதல் என்ற அர்த்தமும் இருக்கிறது. ஆனால் விமர்சனம் வருவதற்கான வார்த்தை இது இந்த போர் என்ற வார்த்தை தான். அதனால தான் நாம இது அல்லாத சில அர்த்தங்களும் இருக்கிறது. அதை நாம சுருக்கமாக பார்ப்போம். உதாரணமாக சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 82வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதாவது ஆரம்பத்துல மக்கத்து காஃபிர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை மக்களிடத்துல எடுத்து சொல்லும் பொழுது, லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், குர்ஆனை நீங்க கேட்காதீங்க, காதை குத்தி கொள்வார்கள். என்ன செய்வாங்க, குர்ஆனை செவியுறார்கள் என்று காதுகளை தம்முடைய விரல்களால் குத்திக் கொள்வார்கள். அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் கொடுக்கிறான் பாருங்க, ஃபலா துத்இல் காஃபிரீன வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா. ஆகவே நபியே, இந்த நன்றி கெட்டவர்களுக்கு கட்டுப்படாதீர்கள், இந்த குர்ஆனை கொண்டு நீங்கள் அவரிடத்தில் பெரும் போராக போராடுவீர்கள். ஜிஹாது செய்யுங்கள், குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ஜிஹாத் செய்யுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? போராடத்துல எதிரிகளை குர்ஆனை தூக்கி கழுத்துல ஒரே வெட்ட அர்த்தமா? குர்ஆனை கொண்டு ஜிஹாது செய்யுங்கள் என்ன அர்த்தம்? குர்ஆனை வச்சு சண்டை கிடமா ஒன்றையில் அடிக்கும் அப்படியா? அது இல்லை. உங்களுக்கு குர்ஆனை கேட்காதீங்க அவன் சொல்றான். அப்ப நீங்க என்ன செய்ய, அந்த குர்ஆனை கொண்டு அவரிடத்துல என்ன செய்ய, முயற்சி செய்யுங்கள், போராடுங்கள், மக்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள், அந்த கல்வியை கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரியாக பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கபூத்ல சொல்லி காட்டுகிறான் கடைசி வசனம், வல்லதீன ஜாஹதும் ஃபீனா லனஹித, அதாவது வல்லதீன ஜாஹதும் ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, யார் நம் வழியிலே முயற்சிப்பார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், அந்த அவர் முயற்சிக்கு உண்டானதை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், முயற்சித்தல் என்ற வார்த்தைக்கு, ஜிஹாத் என்ற வார்த்தைக்கு முயற்சித்தல் என்ற பொருளை அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் சொன்னாமல நீங்க இந்த ஜிஹாதுடைய வார்த்தைக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த ஆயுதம் தாங்கிய போராடுதல், இதை தாண்டி பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதே மாதிரியாக புகாரியில 3004வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சஹாபிய பெண்மணிகள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கும் மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய பாதையில போராடணும்னு ஆசையா இருக்கிறது, எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்களும் யுத்த காலத்துக்கு வரலாமா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா, லாக்கின்ன அஃதலுல் ஜிஹாதி வஹஜ்ஜும் மப்ரூக் இல்லா வஹஜ்ஜும் மப்ரூக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுக்கு பெரிய ஜிஹாத் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்கப்பட்ட ஹஜ்ஜை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கு ஜிஹாதுன்னா என்ன? அந்த இடத்துல நீங்க பாருங்க, மக்காவுக்குள்ள ஆயுதம் எந்த தடை, ஹரத்தின் எல்லையில ஆயுதம் எந்த கூட, நீங்க ஆயுதம் ஏந்தி போராடும் என்ற வசன விளக்கத்தை இந்த ஹதீஸுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, பெண்கள் மக்காவுக்குள்ள ஹஜ்ஜி செய்வது வாழை தூக்கிட்டு ஹஜ்ஜி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பொருளை கொடுக்கும். அது இஸ்லாம் சொல்லணும். நிபந்தனையே என்ன, அவர்கள் இந்த கனம் புனித எல்லைக்குள்ள சண்டையிடக்கூடாது, ஆயுதம் ஏந்தக்கூடாது, புல்பூண்டுகளை பறிக்கக்கூடாது. இதுதான். அப்ப ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறாங்க, பெண்களுக்கான மிகப்பெரிய ஜிஹாத் அஃதலுல் ஜிஹாத் என்ன தெரியுமா, ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜை ஜிஹாதுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க. இன்னும் பாருங்க எவ்வளவு பொருள்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமீதியில ஒரு செய்தி வருகிறது, 1969 செய்தி. அதாவது யார் ஒருவர் விதவைக்காக பாடுபடுவார், யார் ஒருவர் இல்லாதவருக்காக உழைப்பாரோ, யார் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடுமையாக உழைப்பாரோ, அவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர் போராடிய ஜிஹாது செய்தவர் போன்றவர், அல்லது பகலெல்லாம் நோன்பு நோற்றி இரவு நின்று வழங்கிய கூலிக்கு சொந்தம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதற்குரிய நன்மை அவருக்கு கிடைக்க முடியாது. இந்த இடத்துல உழைத்தல், பாடுபடுதல் என்ற இடத்துல செய்த வார்த்தை ஜிஹாத் என்பது. அப்ப கைம்பெண்ணுக்காக அல்லது முடியாதவருக்காக அவருடைய தேவை பூர்த்தி செய்ய ஜிஹாது செய்யறது, அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறதா இல்ல, அவங்களுக்காக பாடுபடுவது, அவங்களுக்காக உழைப்பது, இதைத்தான் இங்கே பேசுகிறது. இப்படியாக நாம நிறைய அந்த பொருள்களை நாம் எடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னை பாதுகாப்பாக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒருவர் தன்னுடைய உரிமைகளை மீட்பதற்காக போராடுவாரோ அவர் ஜிஹாது செய்கிறார், அதிலே கொல்லப்பட்டால் அவர் ஷஹீத் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல போராடுதல் என்ற வார்த்தையும் வருகிறது. தன்னுடைய உரிமைக்காக, தன்னிடத்திலே தன்னுடைய பொருளாதார மோசடி செய்கிறார், தன்னை அடிக்க வருகிறார், தற்காப்புக்காக, அவரிடத்திலே வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக, தடுப்பதற்காக நம்ம முயற்சிக்கிறோம், போராடுகிறோம், அது ஜிஹாத் அப்படிங்கிறார். அதுல கொல்லப்பட்டால் ஷஹீத் அப்படிங்கிறார். இப்படி பறந்து விரிந்த பொருள்களை உடையதான் ஜிஹாத் என்ற வார்த்தை. வெறுமனே ஆயுதத்தை தூக்கி வெட்டுவது, போராடுவது என்பது என்ற அந்த ஒரு சித்தாந்தத்தை மட்டும்தான் இன்றைக்கு குர்ஆனை சுன்னாவை அணுக தெரியாதவர்கள் மூலமாக
அதுக்கு தவறான விளக்கங்கள் கொடுக்கக்கூடியவர்கள், சில இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டுதல்னால வந்த அந்த உணர்வுத்தினால் கிளர்ச்சியினால் இந்த மார்க்கம் என்பது கலங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஆரம்பமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பாருங்க, இமாம் இப்னுல் கையிம் அவங்களும் மற்றும் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்களும் என்ன செய்யறாங்க, ஜிஹாதை 13 வகையாக பிரிக்கிறாங்க. ஜிஹாத் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதுக்கு இந்த பொருள் நான் சொன்னாலே இது மாதிரியாக 13 விதமான அர்த்தங்கள் கொடுக்குறாங்க, அவங்க நூல்களை தொகுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு 4 படித்தரத்துக்குள்ள உள்ளடக்குறாங்க. முதலாவது ஜிஹாத், அவங்க சொல்லக்கூடிய ஜிஹாத் பாருங்க, இது ஒரு சுருக்கமான முன்னுரைக்காக சொல்லுகிறேன். இந்த வார்த்தை எப்படி விளங்கப்படுகிறது? ஜிஹாதுல் நஃப்ஸ். இமாம் அவர்கள் சொன்னாங்க, இப்னுல் கய்யிம் அவங்க சொன்னாங்க, ஜிஹாதுல் நஃப்ஸ் அதாவது தன்னுடைய ஆத்மாவோடு போராடுவது. ஜிஹாது ஷைத்தான், ஷைத்தானோடு போராடுவது. ஜிஹாதுல் குஃபார், ஜிஹாதுல் முனாஃபிகீன். இது 4 படித்தரங்கள் இருக்கிறது. இந்த 4 படித்தரத்துக்குள்ள 13 வகையான அர்த்தத்தை கொடுக்குறாங்க. இப்படி பறந்து விரிந்த பொருட்களை உள்ளடக்கிய ஒரு நூல் தொகுப்பை என்ன செஞ்சிருக்காங்க, இமாம் இப்னுல் கய்யிம் அவங்க தொகுத்திருக்கிறாங்க. அப்ப ஜிஹாதுல் நஃப்ஸ்னு சொன்னா பஸார்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வல் முஜாஹித், யார் முஜாஹித் யார் என்று சொன்னால், ஜிஹாது செய்பவர் யார் என்று சொன்னால், மன் ஜாஹத நஃப்ஸிஹி பிதாஅத்தில்லாஹ், தன்னோடு நஃப்ஸோடு தன்னுடைய பாவத்திலிருந்து விலகுவதற்காக யார் போராடுவாரோ, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உள்ளத்தோடு யார் போராடுவாரோ அவர் ஜிஹாது செய்யக்கூடியவர், அவர்தான் முஜாஹித் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இமாம் இப்னு கய்யிம் அந்த அந்த ஜிஹாதுல் நஃப்ஸ்லயே சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொருவரும் முஜாஹதத்துல் நஃப்ஸ், உள்ளத்தோடு போராடுவது என்பது அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஃபர்து ஐன், அது கட்டாய கடமை அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே பல்வேறு பிரிவினைகளை கொண்டு வராங்க. அதாவது இல்மை பெறுவதிலே உள்ள போராட்டம், உள்ளத்தோடு போராட்டம், அதை அமல் செய்வதிலே உள்ள உள்ளத்தோடு போராட்டம், தஅவா செய்வதிலே உள்ளத்தோடு உள்ள போராட்டம், பிறகு அதை தஅவா செய்யும் போது வரக்கூடிய துன்பங்களை சகித்துக் கொள்ள சபுரிலே உள்ள போராட்டம் என்பதாக கல்விக்குள்ளேயே 4ஆக பிரிக்கிறாங்க. திருமீதியிலே ஒரு செய்தி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹரஜ ஃபீ தலபல் இல்மி கான பி சபீலில்லாஹி ஹத்தா யர்ஜிஅ, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கல்வி கற்க வெளியே செய்கிறார்களோ, அவர் ஹிஜ்ரத் செய்து போறாங்களோ, அவர் திரும்பி வருகின்ற வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் போராடுகிறார், மார்க்கத்திற்காக கல்வியை கண்டு ஜிஹாது செய்கிறார். அப்ப இந்த அர்த்தத்திலே கல்விக்காக போராடக்கூடிய ஒரு விஷயம், அதில் வரக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்கிறார். இப்படியாக நஃப்ஸோடு போராடுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, ஜிஹாது ஷைத்தான். ஜிஹாது ஷைத்தான் என்று சொன்னால் ஷைத்தானோடு போராட்டம் வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹ்ல 6வது வசனத்தில் சொன்னான், இன்ன ஷைத்தான அது, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. நிச்சயமாக ஷைத்தான் பகிரங்கமான எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே எடுங்கள், அவனோடு போராடுங்க. ஷைத்தான் உங்களுக்கு வஸ்வசாவை ஏற்படுத்தும் போது, உள்ளத்திலே சஞ்சலங்கள் ஏற்படும் போது, இது ஷைத்தானுடையது என்பதை நீங்கள் அறிந்தால் அவனோடு என்ன செய்ய, நீங்க போராடுங்கள். அந்த பாவத்தை விடுவதிலே அவனோடு, இது ஷைத்தான், அல்லாஹ் ஹராமல் தடுத்திருக்கிறான், ஷைத்தான் அதை அலங்கரித்து காட்டுகிறான், அப்ப அதிலே பொறுமை காணுங்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபம் ஷைத்தானுக்கு வருது, கோபம் வரும்போது என்ன சொல்லணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எதிரிகளை வீழ்த்துபவன் உண்மையான வீரன் அல்ல. ஒரு போராட்ட களத்துல போய் ஜிஹாது பண்ணும்போது வாழ வச்சு வெட்டி ஒருவனை சாய்ப்பதை விடவும், தன்னுடைய கோபத்தை ஷைத்தான் வஸ்வாசாவின் மூலமாக தூண்டப்பட்டு எனக்கு வரக்கூடிய கோபத்தை, என்னுடைய நஃப்ஸை நான் கண்ட்ரோல் பண்றேன், ஷைத்தானோடு போராடி நான் சபூர் செய்கிறேன், இது ஷைத்தான் ஜிஹாதத்து, அதாவது ஜிஹாது ஷைத்தான் என்று இமாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரியாக ஜிஹாதுல் குஃபார் வல் முனாஃபிகீன், இந்த 2 கேட்டகரி இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபாவினுடைய 73வது வசனம் மற்றும் சூரத்து தஹரீமினுடைய 9வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன வக்குல் அலைஹிம் வ மஅவாஹும் ஜஹன்னம் வ பிஸல் மஸீர். காஃபிர்களோடும் நீங்கள் முனாஃபிக்களோடும் அவர்கள் என்ன செய்யுங்க, ஜிஹாது செய்யுங்கள், போராடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனம், இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் உரையினுடைய இறுதியில பின்னாடி நான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரியாகத்தான் பல்வேறு அமைப்பிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு கய்யிம் அவங்களே 13 வகையான அர்த்தங்களை கொடுக்கிறார். ஆனால் 12 விட்டுருவாங்க. இந்த ஜிஹாதுக்கு பொருளை எடுக்கக்கூடியவர்கள், அது சம்பந்தமாக மக்களிடத்தில் பேசக்கூடியவர்கள், இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்யக்கூடிய செய்வாங்க, 12 கருத்தை விட்டுருவாங்க. ஒரே ஒரு கருத்தை விட்டுருவாங்க, கண்ட இடத்துல கொள்ளுங்கள், ஆயுதத்தை தூக்கி போராடுங்கள், இந்த ஒரு விஷயம் தான் ஜிஹாத் என்பதாக அதற்கு தங்களுக்கு சாதகமாக சில வசனங்களையும் சில ஹதீசுகளையும், அது எப்ப இறங்கப்பட்டுச்சு, எதற்காக இறங்கப்பட்டது, ஏன் இறங்கப்பட்டது என்று எந்த எளிமும் இல்லாமல் முறையான உலமாக்கத்தை படிக்காமல் செய்வாங்க,
அவர்கள் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனால தான் மேற்சொன்ன அந்த விபரீதங்கள் விளைவுகள் எல்லாம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பொதுவாகவே மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇல்லம் யஸ்ததி வபிலிசானிஹி ஃபஇல்லம் யஸ்ததி வபிகல்பிஹி ذلك ضعف ஈமான். ஈமானுடைய தாழ்வான நிலை என்ன தெரியுமா? உங்க இடத்துல ஒரு தீமையை பார்க்குறீங்கன்னு சொன்னா அந்த அநியாயத்தை பார்க்கும்போது கரத்தால தடுப்பதற்கு முயற்சி செய்யணும், போராடும். இல்லைன்னா நாவாலையாவது போராடும், அல்லது உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். அதுதான் ஈமானிலே கடைசி நிலை அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கு பாதையிலே கிடக்கக்கூடிய அந்த கல்லையோ முள்ளையோ எடுத்து போடுற பாருங்க, இது ஈமானுடைய தாழ்வான நிலை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை முற்படுத்தி ஆரம்பமாக லா இலாஹ இல்லல்லாஹ் தான் முதலானது. அதாவது ஈமான் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதிலே முதலாவது ஆரம்பமானது லா இலாஹ இல்லல்லாஹ், இறுதியாக உள்ளது பாதையிலே கிடக்கக்கூடிய கல்லையோ முள்ளையோ எடுத்து போடுவது அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கு பல அமைப்புகள் என்ன செய்றாங்க, கீழே இருக்கிற ரிவர்ஸ்ல வராங்க. கீழே இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, சமூக சேவை அப்படின்னு சொல்லி தங்களுடைய இயக்கம் தங்களுடைய ஜமாஅத்தை வலுப்பெற செய்வார்கள். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹை படித்துக் கொடுப்பதை, சரியான அக்கீதாவை மன்ஹஜின் அடிப்படையிலே இந்த ஜிஹாதினுடைய சட்டம் என்ன, இதெல்லாம் விளக்க தவறியனுடைய விளைவு. இது மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியும். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரும். ஜிஹாத் அப்படின்னா என்ன? ஜிஹாத் என்று சொன்னால் நம்ம மேற் சொன்ன பொருட்கள், பல பொருட்கள் இருந்தாலும் போராடுதல், போரிடுவது என்ற அந்த போர் சம்பந்தமான விஷயத்துக்கும் அதுக்காக முயற்சி பண்ணுவது, அந்த போருக்காக உழைப்பது, எல்லாமே ஜிஹாதுக்குள்ளதான் வரும். அப்ப இன்னைக்கு இந்த சில வசனங்களை எடுக்கிறாங்கன்னு சொன்னா இல்லையா, காஃபிர கண்ட இடத்துல கொல்லுங்க, போர் செய்வது உங்கள் மீது கடமை, இப்படியாக மக்களுக்கு மத்தியில் வழிகட்ட அமைப்பை சார்ந்தவர்கள், இந்த சிந்தனை உள்ள அந்த வழிகேடர்கள் என்ன செய்றாங்க, விதைத்து ஒவ்வொரு நாட்டிலிருந்து 3 இந்தியாவுக்குள்ளே வந்து இன்னும் என்ன செய்றாங்க, அது அந்த மாதிரியான சகோதரர்கள் இளைஞர்கள் என்ன செய்றாங்க, தொடர்ச்சியாக அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப போர் என்ற அர்த்தம் மட்டும்தான் அது ஜிஹாதை குறிக்கும் என்று அவருடைய உள்ளத்திலே விதைத்து விட்டார். ஆனால் ஜிஹாதுக்கு போர் என்ற அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஆரம்பமாக ஒருவர் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட வேண்டும் என்று சொன்னார், இந்த போர் என்ற ஒரு விஷயம் இவர்கள் சொல்வது போலவே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சில நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது, நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது நமக்கு அநியாயம் இழைக்கப்பட வேண்டும். என்ன, நான் என்னுடைய கலிமாவை இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே சொன்னால் அதற்கு கருத்து சுதந்திரம் இல்லை. நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதனால் நான் விரட்டப்படுகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹை கடைபிடிப்பதனால் சமூக பரிஷ்காரம் செய்யப்படுகிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதனால் அதை நான் நடைமுறைப்படுத்துவதனால் ஒரு முஸ்லீமாக இஸ்லாமியனாக நான் வாழ்வதனால் அடிக்கப்படுகிறேன், கொல்லப்படுகிறேன், விரட்டப்படுகிறேன் அல்லது தனிமைப்படுத்தப்படுகிறேன், என்னால் இந்த மார்க்கத்தை பிடிக்க முடியாது, நான் வாழ முடியாது என்ற ஒரு நிலை எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் அது முதலாவது என்ன செய்யும், இந்த போராடுவதே கடமையா. அதுலயும் பாருங்க, மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் இருந்தார். எங்கேயாச்சும் வரலாற்றினுடைய பக்கங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஆயுதம் ஏந்தி காஃபிர்களுக்கு எதிராக போராடினாங்கன்னு பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சனம் செய்தார், அல்லாஹ்வுடைய தூதரை அடித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு சார்ந்த சஹாபாக்களை கொலையும் செய்தார்கள், அவர்களை ஊரை விட்டு அப்புறப்படுத்தினார்கள், சமூக பரிஷ்கரணம் செய்தார்கள், நாடு கடத்தினார்கள். இவ்வளவு நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது ஜிஹாது செய்கள் என்று மக்களுக்கு சொன்னாங்களா? அல்லது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு வசனம், வெறும் ஒரே சிங்கிள் வேர்ஸ், ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காஃபிர்களை அடிக்கிறாங்க, எதிர்த்து போராடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குனான்னா, இன்னைக்கு சொன்ன மாதிரியாக இன்னைக்கு நம்ம கொல்லப்படுகிறோம், ஊபியிலே தாக்கப்படுகிறோம், நாம தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறோம் அப்படி சொல்றாங்களா இல்லையா? இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலை நம்முடைய இந்தியாவில் இப்போது இருக்குதா? வேற உலகத்தை விட்டுருக்கேன், நம்ம இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இந்தியாவில் தமிழகத்துல இஸ்லாமியன் என்று சொல்வதற்கோ அல்லது என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கோ அதற்காக வேண்டி மொத்தமாக நாடு கடத்தக்கூடிய அல்லது கொலை செய்யக்கூடிய, நீ தொழுதாலே உன்னை வெட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னை கூட சாத்தவங்களை அடிக்கிறதுக்கு உன்னை நாடு கடத்த அப்படியான ஒரு சூழலா நினைக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கஅபத்துல்லாஹ்ல சார்ந்திருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்காக துஆ செய்யுங்க. கடுமையான முறையில் தாக்குகிறார்கள், கடுமையாக சித்திரவதைப்படுத்துகிறார்கள், எங்களுடைய தோழர்களை கொண்டு விட்டார்கள், உங்களுடைய குடும்பத்தார்களை எல்லாம் நிறுத்தி நிற்கிறேன், துஆ செய்யுங்க அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துஆ செய்கிறேன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு இதற்கு முன்பாக சில சமூகம் வாழ்ந்தது, அந்த சமூகத்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதனாலும் அதை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்ததனாலும் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார்,
அவரை குழி தோண்டப்பட்டு நிறுத்தப்படும், இரும்பு அதாவது ரம்பம் கொண்டு வரப்படும், உச்சியிலிருந்து அவரை இரு கூறாக ஆக்குவார்கள். அது அவரை ஈமான் என்று திசை திருப்பவில்லை. இன்னொரு மனிதர் கொண்டு வரப்படுவார், அவருக்கு இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய உடல் கிழிக்கப்படும். எந்த அளவுக்கு? தோல் கிழிந்து சதை கிழிந்து, ரசூலா சொல்றாங்க, அந்த ஒவ்வொரு வார்த்தையை சொல்றாங்க, தோல் கிழியும் சதை கிழியும் எலும்பு உடையும், அந்த அளவுக்கு அவர்களை கிழிப்பார்கள். அப்பொழுதும் அவரை அந்த லாயிலாக எங்களாந்து தடம்புரள செய்யவில்லை, திருப்பி அடிக்கல. 10 பேரை சேர்த்துக்கிட்டு எப்படி என்னை மார்க்கத்தை பின்பற்ற முடியாது, உங்களோட போராடுவேன் என்று அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்க சொல்லவில்லை. அது மட்டும் இல்லை, அங்க போனாங்கள மதீனாவுக்கு, அங்க போய் 2 வருஷம், இந்த 15 வருஷத்துல போராடுங்கள் என்ற ஒரு கட்டளை வரவே கிடையாது, ஒரு வருஷம் கூட வரல. அப்ப இன்னைக்கு இப்படி இந்த சங் பரிவார கூட்டம் செய்றாங்க. இஸ்லாம் என்பது வாழால பரப்பப்பட்டது, பயங்கரவாத மார்க்கம், தீவிரவாத மார்க்கம், ஜிகாது செய்கிறார்கள். அதுவும் அவதூறு பிரச்சாரம், எப்படி லவ் ஜிகாது செய்கிறார்கள், கொரோனா ஜிகாது செய்கிறார்கள். பெண்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து அவங்க செய்யறாங்க, பெண்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கிறார்கள் என்ற அவதூறை சொல்றாங்க. கொரோனா காலகட்டத்தில் கூட விட்டு வைக்கலங்க, கொரோனா ஜிகா செய்யணும். எங்கேயோ போய் தமிழ் ஜமாத்துக்காக அங்க போய் கொரோனாவை பரப்பிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவி கொரோனாவை பரப்பிட்டான்னு சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தெரிந்திருந்தால், அப்ப இஸ்லாம் எந்த அளவுக்கு தீவிரவாதத்திற்கும் எந்த அளவுக்கு முனைய அளவுக்கு சம்மதம் இல்லாத மார்க்கம் என்பதை தெரியவில்லை. காரணம் என்ன? இவங்களே அந்த தப்பாக விளங்கி இருக்கிறாங்க. வசனம் இப்பொழுது வர கிடையாது, மக்காவினுடைய 15 ஆண்டுகள் வரல. அப்ப நமக்கு முதலாவது ஆரம்பத்தில் ஒரு நிபந்தனை புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத ஒரு அநியாயம் நாம் இழைக்கப்பட வேண்டும். இது முதல் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னன்னா, இது மிக முக்கியமான கண்டிஷன். இதுலதான் நம்ம எல்லாருமே தவறு விட்டோம், உணர்ச்சியை பறி கொடுத்தோம். இதை இந்த ஜிஹாது செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்கு ஜிஹாது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதோ அங்கே ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது நிறுவப்பட்டிருக்க வேண்டும். அங்கு ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கு. இஸ்லாமிய அரசாங்கம் அந்த ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஜிஹாத் என்பது கடமை. அதுவும் பொதுமக்களுக்கு கடமை இல்லை, அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தை யார் ஆட்சி செய்கிறார்களோ அவருக்கு தான் கடமை. அவர் தன்னுடைய படை வீரர்களாக நம்மை சேர்த்துக் கொண்டால் நமக்கு கடமை, தவிர பொதுமக்களுக்கு அது கடமை கிடையாது. இந்த 2 அடிப்படை நிபந்தனைகளை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, மதீனாவில் இருக்கும்போது, இங்கிருந்து மக்கால இருக்கும்போது வருஷம் வரல, இங்க இருந்து அபிஷியாக்கு ரசூலா அனுப்பிச்சாங்க. அங்க என்ன ஆட்சி இருந்துச்சு? நஜ்ஜாஷி கிறிஸ்தவ ஆட்சி. அங்க போனாலும் பாதுகாப்பான சூழ்நிலை, இஸ்லாத்தை பின்பற்ற முடிந்தது, அங்கே நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சது. அங்க போயிட்டு ரசூல்லா என்ன செய்யறாங்க, எல்லாம் அங்க போயிட்டு திரண்டு நீங்க போய் என்ன செய்ய, எதிரிகளை அடிங்கன்னு சொன்னாங்களா? அதுவும் இல்லை. ஏன்? அல்லாஹ் அப்படி ஒரு வசனத்தை மார்க்கத்தை பின்பற்ற முடியுதா? அது எப்படிப்பட்ட ஆட்சியாளருக்கு கீழே இருந்தாலும் சரி, நீ என்ன செய்யக்கூடாது, ஆயுதம் இயங்கக்கூடாது என்ற விஷயத்தை தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லி வழிகாட்டி தந்திருக்கிறது. அதனால தான் இமாம் இப்னு கய்யிம் சொல்றாங்க, வலா யதிமுல் ஜிஹாது இல்லா பில் ஹிஜ்ரத். ஜிஹாத் என்பது ஹிஜ்ரத் செய்யாமல் அன்று ஜிஹாது கிடையாது, கடமையாகாது அப்படிங்கிறார். ஒருவருக்கு ஜிஹாது கடமையாக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முன்பாக இன்னொரு நிபந்தனை என்ன? ஹிஜ்ரத் செய்திருக்க வேண்டுமா? ஏன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களிலே சொல்லுகிறான். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் ஈமான் கொண்டு, அதே மாதிரி இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், யார் ஹிஜ்ரத் செய்து ஜிஹாது செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய வீணாலும் பொருளாலும் பண்ணுவாங்களோ, இப்படித்தான் பண்ணணும். இந்த ஒரு மெத்தேடை ஆர்டரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்கள் சொல்லணும். முதல்ல என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ளணும். அதற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்யணும், பிறகு ஜிஹாது செய்ய வேண்டும், அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரின் பொருளாதாரத்தில் செலவிட வேண்டும். இதுதான் ஆர்டர். பல வசனங்கள் நமக்கு ஜிஹாதுக்கான நிபந்தனையாக சொல்லக்கூடிய. அப்ப நிபந்தனை, மார்க்கத்தை பின்பற்றாத சூழல் வர வேண்டும், அதே போல ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், அதே போல இஸ்லாமிய ஆட்சி அங்கு இருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனை இல்லாமல் ஒருவரால் என்ன செய்ய முடியாது? ஜிஹாது செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு இதையெல்லாம் தெரியாமல் என்ன செய்யறாங்க? சில வசனங்களை தவறாக எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியிலே இந்த மாதிரியாக செய்யப்படுகிறது. இன்னைக்கு பாருங்க, அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தில் சில ஜிஹாத் செய்தது, உயிர் தியாகம் என்று சொல்றீங்கல்ல, பொருளாதாரத்தை ஜிஹாத் பண்ண சொல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாதாரத்தை கொடுங்க அப்படிங்கிற, பொருளாதாரத்தால் பாடுபடுங்கிறான். அப்ப நீ என்ன செய்யணும்? இருக்கிறது எல்லாத்தையும் நீ கொடுக்கும். அதற்கு யாரும் முன் வர மாட்டான். ஆனா ஒரு கத்தியை தூக்கிட்டு ஒருத்தர் அடிக்கணும்னு நினைச்சுவாங்க, உடனடியாக இதுதான் ஜிஹாத், இது புனித போர், இதில் நான் கொல்லப்பட்டால் ஷஹீத், இந்த காஃபிரை நான் கொல்லுவேன், இப்படியாக அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறதே தவிர பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையும் அதே வசனத்துல வரும். யாராவது எங்கேயா பொருளாதாரத்தை கொடுக்குறானா? இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லை. அப்ப இன்னும் பாருங்க, அப்ப இது யார் செய்யணும் என்று சொன்னால் அரசாங்கம் செய்ய வேண்டும்.
அந்த அரசை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் செய்ய வேண்டும். அவங்க தான் என்ன செய்யணும், இந்த கண்டிஷன் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். எதிரிகள் எங்களுடைய மக்களை அழிக்க வருகிறார்கள், அவர்களோடு போராட வேண்டிய நிர்பந்தம் வருகிறது, இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத சூழலுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, எதிர்த்து இஸ்லாத்தை விடணும்னா அவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யும், அந்த ஆட்சியாளர் அதற்கான நிபந்தனையோடு அவர் போராட வேண்டும். அப்ப இது இல்லாம இன்றைக்கு படைகளை திரட்டிட்டு வரக்கூடாது. குறிப்பா மக்களை பாதுகாக்கிறது ஒரு ஆட்சியாளருடைய கடமை. இதெல்லாம் இல்லையா, என்னுடைய நாட்டுல நான் ஆட்சியாளர் இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய மக்களை சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, இராணுவ படையை அழித்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப அந்த நேரத்துல தான் தற்காப்புக்காக இப்படியாக வரக்கூடிய சூழ்நிலையிலே இஸ்லாத்தை தாக்க வரும்பொழுது அவர்களோடு போராடுவது யாருக்கு, ஒரு ஆட்சியாளர் மீது கடமை. அந்த போராட்டத்துக்கு தான் ஜிஹாத். இது இஸ்லாமிய ஆட்சியாளர் மட்டும் இல்லை, எல்லாருக்கும், எல்லாரும் இருந்த உலகம் கூட இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகம் சொல்லா இதுதான் சரி. இங்கே என்ன செய்யுது, இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும், இல்ல குஜராத், அதாவது பஞ்சாபா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு எல்லைகள்ல ராணுவத்தை நிறுத்தி வரக்கூடிய ஏவுகணைகளை அல்லது உள்ள அந்நியராக ரெஸ்பான்சிங் செய்யக்கூடியவர்களை அழிக்கிறாங்க, சொல்றாங்க, போராடுறாங்கன்னு சொன்னா, அல்லது எங்களுடைய இறையாண்மை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு யார் ஊர் விளைக்கிறாங்களோ அந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக என்ன செய்யறாங்க, தன்னுடைய இராணுவத்தை கொண்டு, ஆயுதத்தை கொண்டு அவர்களோடு போராடுகிறார். இது இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா நாடும் செய்யும். அப்ப ஜிஹாத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னதான், எதிரிகள் தன்னுடைய நாட்டை அழிக்க வரும்போது, இஸ்லாம் அழிக்கப்படும் போது பாதுகாப்பதற்காக, தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்து தன்னுடைய தீனையும் தன்னுடைய மக்களையும் பாதுகாப்பதற்காக, தற்காப்பதற்காக எதிர்த்து அடிப்பது, அவளை அழிக்கிறவங்க நம்மளை பாதுகாக்க முடியாது என்ற நிலை வரும் பொழுது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அந்த ஆட்சியாளர் செய்வதால் ஜிஹாத் என்பதை தவிர, இன்னைக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு கோவையில ஒரு 4 பேர், சென்னையில ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன செய்யறது, ஒரு ஜமாத்தாக உருவாகி உடனடியாக ஒரு கத்தியை தூக்கிட்டு அலைவது, அல்லது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை பரப்புவது, அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர்களை வெட்ட வேண்டும் என்று வன்மத்துக்கு விஷம கருத்துக்களை பரப்புவது, உடனே வீட்டுக்கு எண்ணெய் வந்துடுவான். உடனே என்ன செய்வான், தேசிய பாதுகாப்பு துறையிலிருந்து வருவான், உள்ளதுக்கு போட்டானா வெளியில வர முடியாது. அப்ப உங்க இடத்துல என்ன பலம் இருக்கிறது, இஸ்லாமிய ஆட்சி உங்களிடத்தில் இருக்கிறதா? இன்னும் பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. அதுக்குள்ள நிபந்தனைகளை இன்னொரு நிபந்தனையும் இந்த இடத்துல நாம சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால்ல 66வது வசனத்துல சொல்லிக்காரு, நிச்சயமாக உங்களிலே பலகீனம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம், அதனால அல்லாஹ் நன்கறிந்து கொண்டு உங்களுக்கு அதை இலகுவாக்கி விட்டான். ஆகவே உங்களில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் உடைய 100 பேர்களில் இருந்தால் மற்ற 200 பேர்களை வென்று விடுவார்கள். என்ன கண்டிஷன் சொல்றான், அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்துல சபுர் இருக்கணும். சபுர் இருந்து அதே போல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்துல உறுதியான ஈமானோடு சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடியவங்க 100 பேர் இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, உங்களை 200 பேரை நீங்க வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த இடத்துல என்ன சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், பாதிக்கு பாதியா நீங்க இருக்கணும் அப்படிங்க. ஒரு நாட்டினுடைய படை 2 மடங்கு இருந்துச்சுன்னா நீங்க அதுல பாதியாக இருக்கணும் அப்படிங்கிறான். இன்னும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் இலகு வைக்கிறான் பாருங்க, 1000 பேர் உங்களில் இருந்தால் அல்லாஹ்வின் உதவி கொண்டு மற்ற 2000 பேர்களை வென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுமையாளர்களோடய இருக்கிறான். அப்ப எடுத்தோடனே அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க பொறுமையைத்தான் இருக்கணும். ஆரம்பத்துல உங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி இல்லை, அல்லது அதற்கான ஆயுத பலம் இல்லை, நபர்கள் இல்லை. நபர்கள் இல்லைன்னா என்ன செய்ய முடியும், நீங்க பொறுத்துதான் ஒண்ணு. எப்படி மக்காவுல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பொறுத்து கொண்டாங்க, 13 வருஷமா அடிக்கும் போது என்ன செஞ்சாங்க, ஆள் கிடையாது, ஆயுதம் கிடையாது, இந்த சித்தாந்தம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை மட்டும்தான் அவர்களிடத்தில் இருந்த ஒரே தற்காப்பை தவிர, அவர்கள் தீனை தடுப்பதற்கு, அதை அவர்களிருந்து வெளியேற்றும் போது, அவரை கொல்லும் பொழுது தடுப்பதற்கு எந்த ஆயுதம் கிடையாது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் படை கிடையாது, அதற்கு தக்கன உள்ள கவசங்கள், ஒட்டகங்கள், தடவாளங்கள் எதுவும் கிடையாது. அல்லாஹ் எங்க கடமையாக்குறான், மதீனாவுக்கு 2வது வருஷத்துல கிடையாது. அப்ப 15 ஆண்டுகள் அல்லாஹ் பொறுமையா இருக்கதான் சொன்னானே தவிர, அதனாலதான் அத்தனை சஹாபாக்களை எழுந்து. அப்ப இப்படியாக சில நிபந்தனைகள் இருக்கும் பொழுது, எப்படி நாம இன்னைக்கு நின்றுகிட்டு ஒரு 10 பேர் இவ்வளவு பெரிய குஃபாரான ஒரு ஆட்சிக்கு எதிராக இருந்து கொண்டு, இங்க இருந்து இஸ்ரேலுக்கு சவால், இங்க இருந்து அது என்ன சன் பரிவாரர்களுக்கு சவால். அப்ப இப்படியாக செய்வது ஒரு மார்க்க அறிவும் இல்லை, பேசிக்கான மார்க்க அறிவு கிடையாது. அல்லாஹும் ரசூலும் சொன்ன ஜிஹாதுனா என்ன சட்டங்கள், நிபந்தனைகள் எதுவும் தெரியாது. இது தெரியாம நீங்க கை வச்சுன்னா என்ன ஆகும், இஸ்லாமிய சமூகத்துக்கு தான் பேராபத்து. அது நம்ம கோயம்புத்தூருக்கு புதுசு கிடையாது. இஸ்லாமிய சமூகம் பின்னடைவை சந்திக்கும், மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அவருடைய குடும்பங்கள், அந்த சமூகம், ஒட்டுமொத்த சமூகமும்
அவர்கள் இதனால் பல ஆண்டுகள் தங்களுடைய பொருளாதாரத்திலே இயல்பு வாழ்க்கையிலே ஒட்டுமொத்தமாக அவர்கள் நசுக்கப்படுவார்கள், பின்னடைவை சந்திப்பார்கள். ஏன்? 4 கிறுக்க உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய அந்த விளைவு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையை பின்பற்றி சபூர் செய்து இந்த மார்க்கத்தை அழகாக பின்பற்றி வாழக்கூடிய, தொழுகக்கூடிய, இபாதத்தை செய்யக்கூடிய, ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அது கேடை விளைவிக்கும். அப்ப இவர் யார்? இவருக்கு அறிவு இல்லாத காரணம், மார்க்க அறிவு துளியும் இல்லாத காரணம் இந்த மாதிரியாக மூளை செல்வி. பாருங்க, இப்படி நின்றுக்கிட்டு ஒரு ஜிஹாது செய்ய போறோம்னு இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இஸ்லாமிய ஆட்சி இது போர் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கும் இடையே உள்ள சண்டை தானே தவிர ஒரு 10 பேர் 100 பேர் கொண்ட குழுவுக்கும் ஒரு நாட்டுக்குள்ள சண்டை கிடையாது. 10 பேர் 100 பேர் கொண்ட குழுவுக்கும் நாட்டுக்கும் சண்டை தாய் பேர் என்ன? போரா? ஜிஹாதா? கிளர்ச்சி? அல்லது 10 பேருக்கும் நடுவில் நடந்தா அது போரா? இதுக்கெல்லாம் ஜிஹாதுன்றாங்க. அது கலவரம். 100 பேருக்கு 200 பேருக்கு சண்டை நடந்தா கலவரம், 100 பேருக்கு ஒரு அரசாங்கத்துக்கு சண்டை நடந்தா கிளர்ச்சி. இந்த ரெண்டுமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மேல சொன்ன எந்த நிபந்தனையும் இல்லாம நம்மளால பின்பற்ற முடியாத சூழ்நிலை வரல, ஹிஜரத்து செய்யல, இஸ்லாமிய ஆட்சி இல்லை, படைபலம் எதுவும் இல்லை, இந்த நிபந்தனைகள் எதுவுமே இல்லாம நான் போய் ஒரு 100 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கிறேன்னா அப்ப என்ன நடக்கும்? மார்க்கத்தில் இது வழிகாட்டப்படலை. இவன் விலகாம என்ன செய்யறான்? தன்னையும் அழித்துக் கொண்டு தன்னுடைய சமூகத்தையும் அழிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அதனால இதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் உலகத்துல ரீதியில இஸ்லாம் பயங்கரவாதம். ஆனா ரசூல் அப்படி செஞ்சாங்களா? இல்லையே. தன் அண்டை வீட்டுக்காரன் யூதனா இருந்தான். கடைசியாக அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தன் யூதர்கிட்ட அடைமானம் வைத்த அந்த கவச உடை மீட்க முடியாம அந்த நிலையில தான் இறந்து போனான். யார்கிட்ட அடைமானம் வச்சிருந்தாங்க? யூதரோட தான் வேணும். கண்ட இடத்துல கொண்டாங்களா ரசூல்லா? அல்லாஹ்வுடைய தூதர் தாவா செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தாவா செய்யும் போது இந்த குர்ஆன் இந்த வசனங்களை அப்படின்னு அந்த மறைச்சிக்கிட்டு தான் தாவா செஞ்சிருக்கணும். இந்த வசனத்தை எல்லாம் எழுதி கொடுத்துதான் தாவா செஞ்சாங்க. இதே குர்ஆனை கொடுத்துதான் தாவா செஞ்சாங்க. அப்ப இதெல்லாம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்களுக்கு விளக்கங்களை சஹாபாக்கள் சொன்னார். பாருங்க, அப்ப முடிச்சிடும். அப்ப மக்களை முறையா, அதாவது மக்கள் மார்க்கத்தை சரியா கத்துக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க எந்த அளவுக்கு தன்னுடைய இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. அதுல ரஸ்வா அப்புறம் சரியா அப்படின்னு 2 விதமான குழுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சாங்க. 2 விதமான படை தந்திரத்தை ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தாங்க. ஒண்ணு ரஸ்வா, அதுல டைரக்டா ரசூலுல்லாஹ் இறங்குவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே என்ன செய்வாங்க? ஜிஹாதுல களம் காணுவாங்க. இந்த சரியா அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா தளபதிகளை நியமிப்பாங்க. இதையும் ஜிஹாதுன்னு தான் சொல்லப்படுது இஸ்லாமிய வரலாற்று. தளபதிகளை நியமித்து போருக்கு அனுப்புவாங்க. ஆனா எல்லாமே போர்ல முடியுமான்னா போர்ல முடியாது. எதற்கெல்லாம் இருக்கும்? ஒரு படையை வழிமறைக்க, அல்லது ஒரு படையை திசை திருப்ப, அல்லது அந்த குழுவை வைத்து ஒரு படையை கண்காணிக்க, உளவு பார்க்க, அல்லது அந்த படையை வைத்து சில அமைப்புகளை தப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க, அதே மாதிரி சில படைகளை அனுப்பி கல்வி கற்றுக் கொடுக்க, சில படைகளை பிற அரசாங்கத்துக்கு அனுப்பி ராஜாக்களுக்கு அனுப்பி தூது சொல்லி தாவா செய்ய, இப்படியாக பிரிப்பதற்கு பேரு சரியா. அப்ப இப்படியாக ரசூலுல்லாஹ் ஒரு இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு, இந்த வசனங்கள் எல்லாம் அருளப்பட்ட பிறகு, சரியான எண்ணிக்கை வந்த பிறகு என்ன செய்யறாங்க? இது மாதிரியாக உளவு பார்க்குது, எதிரிகள் வரும்பொழுது தடுப்பதற்கு, திசை திருப்பதற்கு, மீறி வந்தால் தன்னை தற்காத்துக் கொள்ள, தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக மேற்கொண்டதுக்கு பேர் தான் என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜிஹாத். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நாம பார்க்கலாம். பலரை ஒடுக்கி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், பல வியாபார கூட்டங்களை தடுத்து இருக்கிறாங்க, பலரோடு போரிட்டு இருக்கிறாங்க, பலருக்கு தஅவா செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஜிஹாதா சொல்லுது. இந்த 12 அர்த்தத்தை விட்டுருவாங்க. ஒரே ஒரு இடத்தை என்ன செய்வாங்க? காஃபிர்களை கொல்ல வேண்டும், போர் செய்வது கடமை, இப்படி உணர்ச்சியை தூண்டி 4 பேர் என்ன செய்வாங்க? எண்ணெயை பிடிச்சி உள்ள கொண்டு போட்டுருவா இஸ்லாமிய சமூகத்தின். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படைகளை விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இதையா சொல்லி முடித்துக் அஃலலு ஜிஹாத், இந்த அதாவது அஃலலு ஜிஹாத், ஜிஹாதிலே பெரிய ஜிஹாத் இது என்ன தெரியுமா? கலிமத்துல் ஹக்னி இந்த சுல்தானின் ஜாஹி, அநியாயக்கார ஆட்சியாளருக்கு எதிராக சத்தியத்தை எடுத்து பேசும். இந்த அதாவது கலிமத்துல் ஹக் இந்த சுல்தான் ஜாஹி, சுல்தான் இடத்துல அவனுடைய முன்னிலையில இங்கிருந்து ஃபேஸ்புக்கில் எழுதுவதோ, இங்கிருந்து ஆட்சியாளர்களை விமர்சிப்பதோ, இங்கிருந்து கொண்டு 4 பேர் மஷூரா செய்வதோ அல்ல, சத்தியத்தை நேரடியாக சொல்வது. அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் சொல்றாங்க. கலிமத்துல் ஹக் இந்த சுல்தான் ஜாஹி, அறிவீனமற்ற சமதேனமாக நடக்காத காட்டு மிராண்டித்தனமான அடக்குமுறை செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர் முன்னிலையில போய் சத்தியத்தை உறக்க சொல்லுவது இது ஒரு ஜிஹாது தான். அப்ப இப்படியாக போராடணும், இப்படியாக முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, இதை தாண்டி ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இல்லாம, அதை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர் இல்லாம, எந்த நிபந்தனையும் போருக்கான சூழலில் வராமல்